பிக்சல்களில் இருந்து ஆர்வம் வரை விளையாட்டுகளின் தொடக்கம். வீடியோ கேம்கள் நீண்ட தூரம் வந்துவிட்ட. முதல் கேம் நிஞ்சினிஸ் ஹஷிபாய்டில் உருவாக்கப்பட்டது. இது டென்னிஸ் பார்டு என அழைக்கப்பட்டது. 1970களில் ஆர்கேட் கேம்கள் அதிகரித்தன. பேக்மேன், ஸ்பேஸ் இன்வேடர்ஸ் மற்றும் டோங்கி காங் பிரபலமாயிருந்தன. முதல் வீட்டு கன்சோல்கள் 1970களில் தோன்றின. அடாரி மற்றும் இன்டெலிவிஷன் வீடுகளுக்குள் வந்த இந்த விளையாட்டுகள் சிக்கலான விளையாட்டுக்கு வழிவகுத்தன. தொழில் நுட்பத்தின் பாய்ச்சல்கள் மற்றும் எல்லைகள் விளையாட்டு நிலப்பரப்பை வடிவமைத்துள்ள. தொழில்நுட்பம் எப்போதும் வீடியோ கேம்களின் பரிணாம வளர்ச்சியை தூண்டுகிறது. இணையத்தின் அறிமுகம் விளையாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியது. ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம்கள் மிகவும் பிரபலமாக. கிராபிக்ஸ் கார்டுகளின் வளர்ச்சி ஒரு முக்கிய படியாகும். விளையாட்டுகள் மிகவும் யதார்த்தமாகவும் அதிவேகமாகவும் மாறின. முப்பரிமாண கிராபிக்ஸ் தரநிலையா மாறியது காட்சி அனுபவத்தை மேம்படுத்தியது. ஸ்மார்ட் போன்களின் எழுச்சியுடன் மொபைல் கேமிங் வெளிப்பட்டது. இப்போது கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் தொலைபேசிகளில் விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். ஆங்கிரி பேர்ட்ஸ் மற்றும் கேண்டி கெக்ரஷ் போன்ற மொபைல் கேம்கள் உலகளாவிய நிகழ்வுகளா மாறிவிட்டன. மெனிகர் ரியாலிட்டி மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆகியவை சமீபத்திய தொழில்நுட்பங்கள். அவை அதிவேக அனுபவங்களை வழங்குகின்றன. வீரர்கள் இப்போது விளையாட்டுக்குள் இருப்பது போல் உணர முடியும். எளிய பிக்சல்களில் இருந்து சிக்கலான மெய்நிகர் உலகங்கள் வரை தொழில்நுட்பம் விளையாட்டை மாற்றியமைத்துள்ளது. இது விளையாட்டில் சாத்தியமானவற்றின் எல்லைகளை தொடர்ந்து தள்ளுது. மெய்நிகர் உலகங்களின் கட்டிட கலைஞர்கள், வரலாறு படைத்த விளையாட்டுகள் மற்றும் டெவலப்பர்கள். ஒவ்வொரு சிறந்த விளையாட்டின் பின்னாலும் ஒரு சிறந்த டெவலப்பர் இருக்கிறார். அடாரி, நிண்டெண்டோ மற்றும் செகா போன்ற நிறுவனங்கள் கேமிங் துறையை வடிவமைச்ச. சூப்பர் மரியோ, ஜெல்டா, சோனிக் போன்ற விளையாட்டுகள் வீட்டு பெயர்களா மாறின. இந்த விளையாட்டுகள் மில்லியன் கணக்கானவர்கள் எதிரொலிச்சன. லிஞ்சிங் கைஷ்னி கலின் பிற்பகுதியில் பிசி கேமிங் அதிகரித்தது. தூம், குவேக், ஹாப் லைப்பு தொழில்நுட்ப எல்லைகளை தள்ள. பிளிசார், ராக்ஸ்டார், எபிக் கேம்ஸ் ஆதிக்கம் செலுத்துகின்றன. சிக்கலான கதைகள், விரிவான உலகங்கள், ஆன்லைன் மல்டிபிளேயர் அனுபவங்கள். கிளாசிக் ஆர்கேட் முதல் நவீன தலைசிறந்த படைப்புகள் வரை டெவலப்பர்கள் கேமிங் கலாச்சாரத்தை வடிவமைத்துள்ளனர். பிரிவு நாக்கு பொழுதுபோக்குக்கு அப்பால் விளையாட்டின் கலாச்சார மற்றும் சமூக நாடா. வீடியோ கேம்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவை கலாச்சார மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த உலகளாவிய நிகழ்வாக மாறிவிட்டன. கேமிங் சமூகங்கள் மக்களை ஒன்றிணைக்கின்றன. ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கிய பார்வையார் விளையாட்டாக உருவெடுத்துள்ளது. தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் பரிசு பணம் மற்றும் ஸ்பான்சர்ஷிப்களுக்காக போட்டியிடுகின்றனர். மில்லியன் கணக்கான ரசிகர்கள் தங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் ஆன்லைனிலும் அரங்குகளிலும் போட்டியிடுவதை பார்க்கிறார்கள். விளையாட்டுகள் இப்போது கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அவர்கள் புதிய திறன்களை கற்பிக்கலாம், விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கலாம் மற்றும் உடல் சிகிச்சைக்கு உதவலாம். விளையாட்டு மக்களை இணைக்கும், சமூகங்களை வளர்க்கும் மற்றும் நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமா உருவாகியுள்ளது. பிரிவு சாய்ந்து அடுத்த நிலை கேமிங் பிரபஞ்சத்தின் எதிர்காலத்தை பார்ப்பது. விளையாட்டின் எதிர்காலம் சாத்திய கூறுகளா நிறைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவில் முன்னேற்றங்கள் மிகவும் யதார்த்தமான மற்றும் சவாலான விளையாட்டுகளை உருவாக்கும். AI சக்தியூட்டப்பட்ட கதாபாத்திரங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கணிக்க முடியாததாகவும் செயல்படும். ஹெலவுட் கேமிங் எந்த சாதனத்திலும் எந்த விளையாட்டையும் விளையாட அனுமதிக்கும். வன்பொருள் கட்டுப்பாடுகளா நாம் இனிமேல் மட்டுப்படுத்தப்பட மாட்டோம். மெய்நிகர் ரியாலிட்டி மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மிகவும் அதிவேகமாக மாறும். விளையாட்டுகளுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான கோடுகள் தொடர்ந்து மங்கும். விளையாட்டுகள் இன்னும் யதார்த்தமான கிராபிக்ஸ், இயற்பியல் மற்றும் கதை சொல்லலை வழங்கும். அவை பொழுதுபோக்கு, கல்வி மற்றும் சமூக மாற்றத்துக்கான சக்தி வாய்ந்த கருவிகளா மாறும். கேமிங் துறை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இது ஒரு விளையாட்டு வீராக இருப்பதற்கு ஒரு அற்புதமான நேரம். விளையாட்டின் எதிர்காலத்தில் புதுமை மற்றும் படைப்பாற்றலுக்கான எண்ணற்ற சாத்திய கூறுகள் உள்ள